நம்ம வந்து இந்த 4 வேதாஸ், அதாவது ஒரு லைஃப்பில், ஃபிலாசபிக்கல் லைஃப்பில், ஓகேவா, ஒரு ஃபிலாசபிக்கல் லைஃப்பில் நம்ம வந்து இந்த வேதங்கள் அப்படின்னு சொல்கிறதுல பார்க்கலாம். அதாவது என்னென்னா, ஒவ்வொருத்தர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதை வந்து நிறைய செய்வாங்க. ஆனால் இதில் பேசிக்காக என்னன்னு புரிஞ்சால் தானே அது அது வகையில் வந்து நம்ம அதை பற்றி எழுத முடியும். இது எல்லாருமே அவங்களுடைய வாழ்க்கையில், அவங்க லைஃப் டைமில் நேர்கொள்ளக்கூடிய ஒரு சில விஷயங்கள் தான், ஓகேவா. ஆனால் இதை நம்ம ஃபிலாசபிக்கலாக பார்க்குறோம். இதில் என்னன்னா, இந்த மாதிரியானது வந்து இன்வெர்டட் ஃபோர். இந்த ஃபோர் வந்து நம்ம எப்படி போடுறோம்ல, இந்த ஃபோர் வந்து இது வந்து இன்வெர்ட் ஆயிருக்கு, ஓகேவா. இப்படி போடுவோம், இல்லைன்னா சில பேர் இப்படி போடுவாங்க. இதை வந்து அப்படியே சில பேர் இப்படி பில்ட் பண்ணுவாங்க, பார்த்துருப்போம்ல. இந்த ஸ்வஸ்திக், இந்த முத்தா வந்து ஸ்வஸ்திக் முத்தான்னு சொல்லுவாங்க. ஸ்வஸ்திக் முத்தான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஹோலிக்கு உண்டான ஒரு முத்தா, ஓகே. இப்போ இதில் வந்து என்ன இருக்குது, இன்ஃபினிட்டிக்கு இருக்குது. இது வந்து 4 வந்து இப்படியும் பார்க்கலாம். நம்ம ஒரு ட்ரையாங்கிளோடு சேர்ந்த ஒரு 4 எலாங்கேஷன். இந்த பக்கமும் அந்த ஸ்ட்ரெச்சு, அந்த லைன் ஹாரிசான்டல் லைனும் நீளருது, இந்த சைடில் வெர்டிக்கல் லைனும் நீளருது, அதுக்கப்புறமா டயக்னலாக போகக்கூடிய லைனும் நீளும், ஓகேவா. அதுதான் வந்து இந்த இதில் நம்ம சொல்கிறோம். இதை வந்து ஷார்ட்டாக நம்ம நியூமரிக்கல் ஃபார்மில் போடும்போது நம்ம இப்படி அந்த இதை போடுறோம், ஓகேவா. இதில் என்ன ஒரு விசேஷம், இது வந்து வெர்டிக்கல் லைன் போகும், டயக்னல் லைனும் இந்த நீண்டு போகும், அதே மாதிரி இந்த லைனும் இதாகும், ஓகேவா. ஸோ அதுதான் வந்து அந்த 4க்கு உண்டான அந்த ஒரு அமைப்பு. சரி, இப்போது ரிக்கு அப்படின்னு சொல்கிறதுல என்ன, இந்த மாதிரி இந்த கிராஸ் லைன்ஸ் வருதுல்ல, இது எல்லாமே வந்து ரிக் பண்ணுறோம் அப்படின்னு. இப்போ ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இமேஜை வந்து நான் சிஸ்டமில் பார்க்கும்போது, ஓகேவா, சிஸ்டமில் பார்க்கும்போது இந்த இமேஜை வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். இந்த இமேஜை நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுத்து கம்ப்ரெஸ் பண்ணேன்னா அந்த இமேஜ் அப்படியே எனக்கு இருக்க போகுது டிவைஸில், இந்த சிஸ்டமில் இருக்கும். அப்போ அதை வந்து நான் ஃபாதர்ஸ்ட் டிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய இடத்துக்கு என்னால் அதை அனுப்ப முடியும், ஓகேவா. ஒரு கம்ப்ரெஸ்டு ஃபைலை இந்த மாதிரி போட்டிருக்கக்கூடிய ஒரு இப்படி ஆகுதுல்ல, இமேஜ் வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ரெஸ்ட் ஃபைல் வந்து எப்படி ஆகும், இந்த இதில் இப்படி கம்ப்ரெஸ் ஆகும். இமேஜ் ஃபைல் வந்து கம்ப்ரெஸ் ஆகும். ஏன் கம்ப்ரெஸ் ஆகணும், கம்ப்ரெஸ் ஆகலைன்னா வந்து அந்த அப்லோட் ஆகிறதுக்கோ டவுன்லோட் ஆகிறதுக்கோ நம்மளுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் அதை வந்து ஈஸியாக நம்மளால் இன்னொரு இடத்துக்கு, இன்னொரு டிவைஸ்க்கு அனுப்ப முடியாது, ஓகேவா. இப்போ இது நான் வரைஞ்சி நான் மட்டும் வச்சுட்டு இருக்கேன், அப்போனா இது யாருமே நான் காட்டவே இல்லை, இது என்னன்னு நான் வரைஞ்சேங்கிறது இது யாருக்குமே தெரியாது. நான் எதை பற்றி என்ன இது அப்படிங்கிறது நான் வந்து யாரோடையும் ஷேரும் பண்ணிக்க முடியாது. இல்லை என்னுடைய டிவைஸ்லேயே நான் அதை வைக்கணுன்னா கூட அது வைக்கிறதுக்கு எனக்கு இதாகும். ஸோ அப்போ நான் இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க்குள்ளே அதை கம்ப்ரெஸ் பண்ணி அதை இதை ரிக்கிங், இதுதான் வந்து ரிக்கிங்னு சொல்கிறாங்கல்ல, இதை வந்து இது கம்ப்ரெஸ் ஆகிட்டு இந்த ஃபைலை, இந்த இமேஜ் ஃபைலை நான் வந்து என்னோடய டிவைஸில் இருந்ததுன்னா என்னால் இன்னொரு இடத்துக்கு பகிர்ந்துக்க முடியும், ஓகேவா. ஸோ அதனால இருக்கக்கூடிய இந்த ஒரு வேதம், ஓகேவா. இது வந்து சிஸ்டமேட்டிக்கு இல்லைன்னா சிஸ்டமிக்கு, டிவைசிவ், ஓகேவா. இந்த சிக்கும் எஸ்ஸுக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ். ஏன்னா சில நேரங்களில் இதையும் வந்து ஐன்னு போட்டோன்னா ஏதோ டிவைட் பண்ணுறதுக்கு சொல்கிறோம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. இதை டிவைசிவ்னால் நான் டிவைஸ் பற்றி சொல்கிறேன், மெக்கான், ஓகேவா. இந்த மாதிரியான ஒரு டிவைஸோடு இருக்கும்போது தான் அதை வந்து நம்மளால் இந்த இதை வந்து அதில் இது பண்ண முடியும், ஓகேவா. ஸோ அப்போ அந்த ரிக்குக்கு உண்டான ஒரு இது வந்து நம்மளுக்கு புரியுது. இது வந்து த ஃபாதர்,
தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேவா? இதே தொலைவு அப்படிங்கிறது வந்து டெலி அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. தூரம். ஓகேவா? டெலி அப்படிங்கிறது வைடா நம்ம பார்க்கக்கூடியது, ப்ராடரா பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல அப்போ போகும்போது அது டெலிங்கிறது சொல்றோம். அது என்ன முக்கியமா டிஸ்டன்ட். சரியா? ஃபாதர். ஃபாதர் FATHERல FARTHER. ஓகே. இதுக்கு அவசியம் என்ன? இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நம்மளால ரீட்டைன் பண்ண முடியுது. இப்போ பேசுறதெல்லாம் அதில் வந்து நம்மளால இன்க்ளூட் பண்ண முடியும். மியூசிக் ஆட் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் அதை பண்ணிவிட்டு வீடியோ ஃபைலாவோ இல்லைன்னா இந்த ஆடியோ ஃபைலாவோ இதுவாக வந்து நம்ம அதை அப்லோடோ எதுவோ பண்ண முடியும். இந்த எஜூர் அப்படிங்கிறதுக்கு உண்டான வார்த்தை வந்து அ ஜூர் டே. அது எதை குறிக்குது? சன்னை குறிக்குது. சன் எத்தனை இருக்கும்? கிரெசன்ட் மாதிரி நிறைய மூன்க வந்து நம்ம சொல்கிற அளவுக்கு சன் கிடையாது. சன் வந்து ஒன்றே ஒரு சன் தான். மூணாவது இந்த பக்கம் வருமா அந்த பக்கம் வருமா நம்ம திரும்பி திரும்பி பார்த்துன்னு இருக்கலாம். ஆனால் சன் எப்போவுமே ஈஸ்டில் தான் இருக்கும். அதுதான் அந்த ஹோப். ஈஸ்டில் தான் வந்து அது உதிக்குது. அதுக்கப்புறம் வெஸ்ட்டில் தான் அது வந்து மறையும். அப்படிங்கிறத அந்த இது வந்து அந்த ஃபார்முலா என்றைக்குமே மாறினதே கிடையாது. இது எந்த ஜென்மத்துலேயும் எப்போ வந்தாலும் அந்த சோலார் கேலண்டர்லாம் அழிஞ்சிடுச்சுன்னா கூட அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாயன் கேலண்டர் போயிடுச்சு, சோயா கேலண்டர் போயிடுச்சுன்னு. இது வந்து சோலார் கேலண்டரில் சன் எப்போவுமே நம்மளுக்கு ஈஸ்டில் தான் உதிக்குது, வெஸ்ட்டில் தான் மறையுது. அதுவும் தினைக்கும் வருங்கிற நம்பிக்கையும் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் மூன் காணாமல் போயிடுச்சு, அமாவாசை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ண கூட வேண்டாம். இந்த சன் தான் அதுதான் வந்து அது ஹோப். ஓகேவா? அண்ட் தட் இஸ் அ ஹோப் அண்ட் தட் இஸ் அ பிலீஃப். நம்ம நம்பிக்கையில் நம்ம இது பண்ணுறோம். அதுவும் ஒன்றுன்னு நம்மளால் புலப்படுது. நம்மளுக்கு வந்து என்ன விஷயங்கள் அப்படிங்கிறத இந்த சன்னுடைய அந்த கதிர்கள் மேலே தான் அந்த ரேஸோட இது மூலியமாக தான் நம்மளுக்கு அதோடைய கலர்ஸும் தெரிய வருது. நம்மளுக்கு வந்து என்ன அது அப்படிங்கிறத நம்ம புலப்பட முடியுது. அதுக்காக அதோடைய இது ஃபுல்லாக நம்ம வந்து படிக்கிற சில விஷயங்கள், அதை பற்றின சில அறிவுகள் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இதில் நம்ம அதை சொல்கிறோம். ஓகேவா? இது என்னன்னா ஜோர். சரியா? இப்போ சாமவேதாங்கிறது வந்து ஈவினிங் டைமில் நம்ம சொல்லுவோம். சாமம் அப்படிங்கிறது இப்போ அந்த டஸ்க்கு DUSK அப்போது இந்த சன் வந்து அந்த ஜோரில் அந்த நைட் டைமில் செட்டுன்னு ஆக போகுது. ஓகேவா? ஈவினிங்லேருந்து அந்த நைட்டுக்குள்ளே அது போகிறது. அப்போ நைட் நம்ம எவ்வளோ நேரம் நம்ம விழிச்சிருப்போம்? அந்த அளவு வரைக்கும் தான் இருக்கும். ஒரு 11:00 வரைக்கும் விழிச்சிருக்கோமா? 12:00 வரைக்கும் விழிச்சிருக்கோமா? எத்தனை நேரம் வரைக்கும் நம்மளால் அடுத்த நாள் விழிப்பு வர வரைக்கும் நம்ம வந்து இருப்போம். அந்த கண்கள் வந்து நம்ம நம்ம தூங்காமல் இருப்போம். அதாவது சில நேரங்களில் நம்மளுக்கே அறியாமல் தூக்கம் வரும். நம்ம அப்படியே தூங்கிடுவோம். ஆனால் சில நேரங்களில் இவ்வளோ நேரத்தில் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சா அப்படின்னு நினச்சி தான் அதுக்கப்புறமாவே தூங்க போவோம். ஓகேவா? அப்போது அந்த சன் செட்டுக்கு அப்புறமா இந்த ஈவினிங் டைமில் இருக்கக்கூடியது எவ்வளோ அளவு இருக்குது அப்படின்னா, நம்ம அந்த விளக்குல அதோடைய பிரகாசத்தை ஏற்றி வைக்கிறோம். அந்த ஒளியை அதில் ஏற்றி வைப்போம். ஏற்றி வைப்பாங்களா? ஏற்ற மாட்டாங்களா? இந்த ஒளிங்கிறது ஒளி, அப்புறம் சில பேர் வந்து ஒளி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இதை வந்து ரீட்டெயின் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள். ஓகேவா? இதெல்லாம் வெறும் நம்ம ஒளி வரைக்கும் தான் பார்க்குறோம். ஒளி அமைப்புகள்லையுமே வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு மனசில் காலையில் ஆரம்பிச்சதுலேருந்து நம்மளுக்கு எப்படி அந்த பொழுது அந்த அந்தி வந்து அது சாஞ்சு மறைஞ்சு அந்த சாயா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஷேடோஸாக அது வந்து மாறுது. இந்த ஷேடோஸாக மாறும்போது நம்ம வந்து இதுக்குண்டான அர்த்தங்கள் அதர்வன அப்படிங்கிறத சொல்கிறோம். ஏன்னா நம்ம வந்து அன்கான்ஷியஸாக இருக்கிற போதோ இல்லைன்னா நம்ம வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்கும் போதோ நம்மளுக்கு தெரியாது. அது வந்து ஸ்லீப் டைமில் நம்ம இருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து தூங்கி இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாது. நம்ம வந்து சில நேரங்களில் டீப்
ஸ்லீப்பில் இருப்போம். அன்கான்ஷியஸ்னால் மயக்கம் போட்டு விழுற அளவு இல்லை. இது வந்து நம்ம டீப் ஸ்லீப்பில் இருப்போம். ஓகேவா? நம்மளுக்கே தெரியாது. அப்புறம் சப்கான்ஷியஸ் நம்ம லைஃப்பில் இருக்கும்போது சப்ளிமல் லெவல் அப்படின்னு சொல்லுவோம். சப்ளிமல் லெவலில் இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு சில நேரங்களில் ட்ரீம்ஸ் வரும். இந்த சப்ளிமல் லெவலில் தான் வந்து நம்மளுக்கு ட்ரீம்ஸே வரும். இந்த ட்ரீம்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, மேனிஃபெஸ்டட் ட்ரீம்ஸாக இருக்கும். நம்மளுக்கு காலையிலேருந்து இல்லைனா இவ்வளோ காலம் நம்ம அனுபவிச்சதில் சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கனவுகளாக வரும். ஓகேவா? சிலது நம்மளுக்கு முன்கூட்டி சில விஷயங்களை வந்து அந்த ட்ரீம்ஸில் சொல்லும். சில நேரங்களில் நம்மளுக்கு சில அந்த இடமே நம்ம போகிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து நம்ம தூங்கி தானே இருப்போம், ரெஸ்ட்டில் தானே இருப்போம். அந்த ரெஸ்ட்டில் இருக்கும்போதே நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, நம்ம எங்கேயோ வேறு எங்கேயோ போயிட்டா மாதிரி இருக்கும். நம்ம அன்கான்ஷியஸாக லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரீம்ஸ் தெரியாது. சப்கான்ஷியஸ் சப்ளிமல் லெவலில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ட்ரீம்ஸ் தெரியும். இப்போ நீ எந்திரிச்ச பிறகு காலையில் நம்மளுக்கு என்ன ஆகுது, வேக்கப் மார்னிங், இது வரைக்கும் நைட் டைம் முடிஞ்சிடுச்சு. ஓகேவா? நைட்டில் என்ன ஆகணும், அவ்வளோ பயம். அப்படியா? ஸ்டார்ஸ் இருக்கும், இல்லைன்னா மூன்ஸ் இருக்கும். ஓகேயா? இல்லைன்னா இந்த மூன் வந்து இப்படி இருக்கும். இது பாதி இருக்கும், இல்லை ஃபுல்லாக இருக்கும். எவ்வளோ அளவுக்கு அந்த மூன் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த மூன் இருக்கும். அப்படியே பண்ணிட்டு இது வந்து ஃபுல் மூனா நியூ மூனான்னு தெரியாத அளவுக்கு நம்ம வந்து பண்ணி. இது என்ன ஷேடோஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஷேடோஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்ட்டு. இது ஃபுல்லாக அந்த ஷேடோஸ் எல்லாம் வந்து ஒரு டைம் வந்து ஒரு இதில் மூனில் தெரியும் அப்படின்ட்டு. ஏன்னா இதுதானே வந்து நேச்சுரல் சேட்டலைட்டு. மூன் தான் வந்து நேச்சுரல் சேட்டலைட்டு. நம்ம ஜிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வின்லாம் நம்ம பார்க்குறனாலும் மூணு தான் வந்து நம்மளுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு இண்டிகேட்டரை மூணு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் இது வந்து என்னவா நாளாக இருக்கும் அப்படின்ட்டு. 14 டேஸில் வந்து வளர்ப்பிறை, 14 டேஸில் 14 to 15 டேஸு, அதே மாதிரி 14 to 15 டேஸு நியூ மூனுக்கும் ஃபுல் மூனுக்கும் இடைப்பட்ட ஒரு டைம். அதுதான் வந்து நம்மளுக்கு டேஸே கணக்கில் வருது. 30 டேஸு +1 வருமா அப்படின்னா ஏக்தா. இந்த +1 வர்றது எப்போ வரும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இல்லைன்னா 30 டேஸ் தான் வந்து எல்லா நாட்கள்லேயும் எல்லா மந்த்லேயுமே இருக்கும். சில ஒரு பண்டிகை இல்லைன்னா சில விஷயங்களில் நம்ம நம்ம எப்படி அதை கையாளுறோம் அப்படிங்கிறத பொறுத்து இந்த +1 வருதா இல்லையான்னு. அதாவது அவங்கவுங்களுடைய கால் ஷீட்டு கேலண்டர்ஸ்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அப்போ வந்து இந்த டிஃப்ரென்சஸ் நிறைய தெரியும். பட் ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இது வைக்கிறவங்களுக்கு அந்த இது என்ன ஜனவரியில் 30 இருக்கா, ஃபெப்ரவரியில் 29 வருதா, 28 வருதா, இல்லை மார்ச்சில் 30 இருக்கா, அப்புறம் இது அந்த மாதிரி அந்த 1 மந்த் விட்டு விட்டு வரும்ல. 30 டேஸ் ஒரு மாதம், 30 டேஸ் 31 டேஸ் இன்னொரு மாதம் அப்படின்ட்டு 12 மந்த்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் நைட் டைம் எல்லாம் இதெல்லாம் முடிஞ்சிடும். அப்போ இது எல்லாமே இந்த 4லலாம் வந்து இந்த நைட்டோடைய கான்ஷியஸ்னஸ்க்கு, சப்கான்ஷியஸ்னஸ்க்கு, சப்ளிமல் லெவலுக்கு இதெல்லாம் இதில் தெரிய வருது. ஓகே, வேற என்ன இருக்கு? மார்னிங் அலாம் வச்சு தான் எழுந்திரிக்கிறாங்களா? அப்போ அது டிவைஸ் வந்து நம்மளுக்கு இருக்கும். இல்லைன்னா நேரம் காலமே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு தூங்கினே இருப்போம். எத்தனை நாள் தூங்கின்னு இருந்தோன்னு கூட தெரியாத அளவுக்கு. ஓகேவா? சில நேரங்களில் அவ்வளோ அயற்சியாக இருக்கும். அப்போ மார்னிங் வந்து எழுந்திரிக்கும் போது நம்ம வந்து நம்மளா எழுந்திரிக்கிறோமா, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து டைமுக்காக
டைம் வந்து இதை பார்த்து அது கரெக்டாக இந்த நேரம் வரைக்கும் தூங்கணும், இந்த நேரத்தில் எழுந்திரிச்சோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஓகேவா? ஏந்திரிச்ச உடனே ஏந்திரிச்ச உடனே ஒரு சிம்பிள் ப்ரேயர் ஒன்று பண்ண சொல்லுவாங்க. என்ன ப்ரேயர் அது? அதுதான் வந்து ரீகலெக்ட் பண்ணுறது. யுவர் விஷ் அண்ட் யுவர் ட்ரீம். ஏன்னா நீ யூ ட்ரெம்ட்டில் சம்திங் தட் யூ ஹேட் ட்ரெம்ட்டு, அந்த ட்ரெம்ட்டை வந்து ரீகலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சில விஷயம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம என்ன வந்து கனவுல நம்ம பார்த்தோம் அப்படிங்கிறத அதுக்கான ஒரு இது இருக்குது. என்னது, இட் வில் டெல் யூ சம்திங். ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து உனக்கு சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் ஏதாவது இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட்னு சொல்லுவாங்க. அதனால தான் இது வந்து அதர்வனை வந்து பேய்ங்கன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வேண்டியிருப்போம்ல, இதெல்லாம் எத்தனை பேய்ங்களும் நம்ம காலையிலே பார்த்துருப்போமோ தெரியாது, மனுஷங்க ரூபத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சில இன்னல்கள் மூலயமா. இப்போ நைட்டு நம்மளுக்கு தூங்க வரும்போது நம்மளுக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்டாக அந்த சமயத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போது இது வந்து ஸ்பிரிட்க்கு உண்டான ஒரு சில விஷயம். ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஸ்பிரிட் அப்படிங்கிறது சொல்லுவோம். இதே வந்து இந்த பூஜா ரிச்சுவலில் நம்ம வந்து பிலீஃபு அந்த மாதிரியான ஒரு சில விஷயம் இருக்கும்ல, எதை நம்ம செய்யலாம், எப்படி வந்து செய்யலாம், நம்மளுக்கு எப்படி செஞ்சால் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வழி வச்சுருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சில ப்ராக்டிசஸ் இருக்கும். அதை வந்து பண்ணுறோம். எதுக்காக? அந்த ஹோப்காக பண்ணுறோம். ஓகேவா? இவ்வளோ தான் இந்த வந்து இதில் வந்து ஃபிலாசபி அப்படின்னு பார்க்கும்போது இந்த லாசபி ஃபிலாசபிக்கலாக இது இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் அவங்களோட அனுபவங்கள் வந்து வேறு வேறு இருக்கும். அதனால தான் அதை வேதா அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஒரு நபருக்கு அதை எடுத்தோம்னா அந்த நபருக்கு எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆட்டோபயோகிராஃபி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒவ்வொரு நபர்லேயுமே ஒவ்வொருத்தங்களுக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ ட்ரீம்ஸ் எடுத்துக்கோ, அந்த மாதிரியான சில விஷயங்களில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க லைஃப்பில் அப்படின்னு. அதனால தான் அது வந்து அடாப்டேஷன் வந்து இண்டிவிஜுவல் டு இண்டிவிஜுவல் மாறும் அப்படிங்கிறது. நிறைய குரூப்பாக ஃபெஸ்டிவல்ஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்க, குரூப்பாக ஒரு கல்ச்சுரல் நார்ம்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு வந்து அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும். இப்படி இப்படி தான் பண்ணாங்க, அப்படி அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் செய்யணும், அதுதான் முறை. அதுலேருந்து கொஞ்சம் மாறினா கூட அவங்களுக்கு ஒத்து வராது. அதனால நிறைய பேர் வந்து தனிப்பட்ட முறையில் ப்ரேயர் பண்ணுறதோ ஸ்பிரிச்சுவலாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து செய்வாங்க. ஏன்னா இதெல்லாம் நம்ம ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது கிடையாது. இது எல்லாமே எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு சில விஷயம்தான். இதை வந்து நம்ம யாருக்கு விருப்பப்படுறோமோ அவங்களோட நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். யாரோட அவைலபிளான ஒரு சில விஷயங்களோட நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். பக்கத்துல இருந்தே நம்ம வந்து கொடுக்கணும்ல, பக்கத்தில் இருந்தால் பக்கத்துலேயே சொல்லிக்கலாம். பட் ரொம்ப தூரத்தில் இருக்காங்கல்ல, ரொம்ப டிஸ்டண்ட்டாக இருக்காங்க. இப்போ ரஷ்யாவில் போய் நான் இன்றைக்கி நடந்து போய் சொல்லிட்டு வர முடியுமா? அமெரிக்காவுக்கு போய் நான் நீச்சல் அடிச்சுனே போய் அமெரிக்காவில் இருக்கவங்ககிட்ட பேசிட்டு நான் ஈவினிங் ஸ்கூலில் திரும்பி வர முடியுமா? அதுக்காக வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க. இந்த இதுக்குள்ளே சிஸ்டமிக்காக டிவைஸ் பேஸ்டு சாஃப்ட்வேரு, ஹார்ட்வேரு அந்த மாதிரியான ஒரு மெக்கனைசேஷனுக்குள்ளே. இது ஜோருங்கிறது டே. அந்த நாளுக்குள்ளே நம்மளுக்கு என்ன ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறோம், நம்ம என்னென்னலாம் செய்கிறோம், அந்த டேட்டு, மந்த்து, இயரு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேனா கூட இந்த டேட்டு, மந்த்து, இயர் இது சில டைம் வந்து சிஸ்டம் பேஸ்டாக இருந்ததுன்னா மந்த்து முன்னாடி வரும், டேட் அதுக்கப்புறம் வரும். இந்த இதில் சில டைம்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் ஒன்று காட்டும். அதனால் அதில் வந்து இதாகக்கூடாது, செக் பண்ணிக்கணும். அது முன்னாடி அந்த டேட்டும் எதுவும் கரெக்டாக இருக்கான்னு. டேட்டு கரெக்டாக இருக்கணும், மந்த் கரெக்டாக இருக்கணும், இயரும் கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இவ்வளோதான் அந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் எனக்கு தெரிஞ்சது. இது ரொம்பவே கரெக்டு, சூப்பர் கரெக்டு, செம்ம கரெக்டு, லேட்டஸ்ட்டு. ஆனால் வந்து இவங்களுக்கெல்லாம் தேவையா அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்குது. எல்லாமே கடவுள் எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துட மாட்டாங்கல்ல. அதனால நம்மளுக்கு வந்து சில விஷயங்களில் கஷ்டப்பட வைப்பாங்க.
அதனால் அந்த கஷ்டத்தை வந்து இந்த மாதிரி அனுபவிக்கணும் அப்படின்ட்டு ஒரு இது. ஓகே. இந்த லைன்ஸ் சொன்னேன்ல, இந்த லைன்ஸில் பாரு, இதில் வந்து 2 இருந்தது எனக்கு. இதே மாதிரி இந்த மொக்கு மாதிரியே 2 இருந்தது. இப்போ என்னோடய டாட்டர் என் கூட இல்லைல்ல, அவள் மறைஞ்சதுனால இதுவும் மறைஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து எனக்கு ட்வின் மாதிரி வந்து அவள் மாதிரி இன்னொரு பொண்ணை கூட பார்த்தேன். ஆனால் அவள் மறைஞ்சதுக்கப்புறம் தான் இன்னொரு பொண்ணையும் நான் பார்த்தேன். இப்போ என் பையன் மாதிரியே இன்னொரு பையனும் பார்த்தேன். ஆனால் இப்போ தான் 12th ஸ்டாண்டர்டில் தான் கரெக்டாக அந்த ஒன்னோட ஒரு ஷார்ட்டில் ஹேண்டும் லாங் ஹேண்டும் சேரும்போது தான் அவனே நான் பார்க்குறேன். இல்லைன்னா அது தனித்தனியாக தான் பார்த்துருக்கேன். இவனை தனியாக பார்த்துருக்கேன், அவனை தனியாக பார்த்துருக்கேன். எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. அந்த மாதிரியான ஒரு ட்வின்க்கு உண்டான ஒரு இது லைன் இது. ஓகேவா? பட் இப்போ என்னோட பொண்ணு இப்போ இல்லாததுனால பாரு, இந்த இடம் வந்து இந்த பட் வந்து ஓப்பனாகவே தெரியுது. ஆனால் என்ன, என்னுடைய ஆத்மன் இருப்பான்ல, அவன் எனக்கே நிறைய தெரியாது. எனக்கு நானே அவன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுட்டேன். சிலது சொல்லுவான், சிலது சொல்ல முடியல அப்படின்டுவான். அவனுடைய இது இருந்ததுன்னா, ஏன்னா அவனும் அவங்க அப்பாவும் வந்து அவளுக்கு பக்கபலம். இல்லை என்னால் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே இது ஆயிடுச்சுல, ஏஜ் ஆயிடுச்சு. இந்த ஏஜில் உனக்கு வேணுமா குழந்தைய அபார்ட் பண்ணிடுன்ட்டு, கன்சீவ் ஆன குழந்தையே அபார்ட் பண்ணிட்டுன்னு சொல்லின்னு இருப்பாங்க. அந்த குழந்தையே கிடைக்கிறதே பெரிய விஷயம். அந்த வயிற்றில் வந்த குழந்தைய யாராவது அபார்ட் பண்ணுவாங்களா? நான் வந்து நல்லா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தான் குழந்தை பிறந்தது. எனக்கு பிறந்த குழந்தைங்க 2மே ரொம்ப நல்லாவே பிறந்தது. நல்ல நட்சத்திரம் கூட. சூப்பரான நல்ல பசங்க. ஸோ அது என்ன பொறாமை வைத்தறிச்சல்லாம் இருக்கும்ல நிறைய பேருக்கு. படிப்பு இருக்குது, அப்புறம் சம்பாதிக்கிறான், பணம் இருக்குது, அப்புறம் ஹஸ்பண்ட் இருக்கான், இது பத்தாத குறைக்க பாய் ஃப்ரெண்ட்ஸு லவ்வர்ஸுன்னு எல்லாம் வேறு இருக்கிறாங்க, ஹீரோயின்ஸ் எல்லாம் வேறு இருக்கிறாங்க. இப்போ காலேஜில் சொல்லி கொடுத்துருக்கா. இதில் வந்து பசங்க வேறு தலையெடுக்க ஆரம்பிச்சிரும். அப்போ வந்து எனக்கு எல்லாமே கிடச்சிச்சின்னா அப்புறமா நான் கடவுளுக்கு சமானமாகிடுவேன்ல. ஆக்சுவலாக அவங்க தான் சமானமானாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு திரும்பியும் வந்தான் அந்த பையன். அவரும் பார்த்தேன். அப்போ என் பொண்ணையும் பார்த்தேன். என்னால் பிடிச்சிக்க முடியல என்னால். ஏன்னா நிறைய பேர் வந்து அது பப்ளிக் ஃபோரமில் பப்ளிக்காக அப்படியே பிறந்ததுனால டிவிக்கு முன்னாடி அது வந்து சாட்சியாக காமிச்சு செய்யணும். இல்லைன்னா உன் பொண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அதனால் அந்த கவர்மெண்ட்டில் ஆர்டர் வாங்கணுன்னா அந்த மாதிரி ஏதாவது சாட்சி ஒன்று கொடுக்கணுமா. அதுக்கே வந்து ஜியோ கிடைக்கலன்னு சொல்லி இழுத்தடிச்சுன்னு இருந்தாங்க. கடைசியில் அந்த பொண்ணும் வந்தது, அப்படியே போயிடுச்சு. அது எந்த ஜியோ வந்தாலும் எவங்களுக்குமே நிற்கக்கூடாது, நிலைக்கக்கூடாது. அவங்கெல்லாம் பிச்சை எடுக்கிற காலமாக தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? எவங்களுக்குமே கிடைக்கக்கூடாது. எவங்களுக்குமே முழு திருப்தியே வாழ்க்கையில் கிடைக்கக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு அனுபவம் தான் இருக்கும். பொம்பளைங்களே அப்படி தான் இருந்தாங்க. வயிற்றெரிச்சல் பிடிச்ச பொம்பளைங்களும், வக்கரம் பிடிச்ச பொம்பளைங்களும். அதனால் கிடைக்கக்கூடாது. எல்லாமே கிடச்சிச்சின்னா அப்புறமா மனுஷனுக்கும் கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாது. கிடைக்கக்கூடாது.